ஹாய் ஹலோ என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டும் இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் எப்படி வணக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் கூடயே கிராம்பு, ஏலக்காய் ஒன்று மட்டும், ஏலக்காய் 2 கூட போடலாம், பட் நான் ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 1 செகண்ட் கழித்து அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், இஞ்சி, பூண்டு இது 3 இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வதங்கட்டும். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் அந்த கிரேவி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்களா, சூப்பராக வதக்கி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இது கூட என்னென்ன இப்போ ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துடலாம் என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூளுங்க. அப்போ நம்மளுக்கு கலர் கொடுக்கட்டும். ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீராத்தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் முக்கியமானதுங்க, சாஸ். அதாவது தக்காளி சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், டொமேட்டோ சாஸ். இது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து சூப்பராக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, இவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 4 பட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு பட்டர் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் 5, 6 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆனாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி தான், புளிச்சட்னி மாதிரியே தான். அதுக்காக இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு பட்டரும் பச்சை மிளகாயும் போட்டு அதையும் போடணும். ஆனால் என்ன, அரைக்கும் போது கொஞ்சம் நம்ம சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்களா? வாட்டர் மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அளவாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இது கூட வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது இல்லையா? அப்பப்போ கிளறி விடணுங்க. முந்திரி பருப்பு போட்டிருந்திங்கன்னா கெட்டியாகும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம அது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் நல்லா 1 டீஸ்பூன் எடுத்து கையில் நல்லா நசுக்கி இது கூட ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். இதை போய் நம்ம கடையிலெல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். பாருங்கள், முக்கியமான பொருளே நம்ம இன்னும் ஆட் பண்ணலை. ஒரு 5 மினிட்ஸில் இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்ச பன்னீர் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஆகிக்கும். அதுக்காக அது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போடுறோம். இப்போ அந்த பன்னீரை வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாம். பாருங்கள் நல்லா தளன்னு கொதிக்குதா? இந்த டைமில் இதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இனி ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம கொத்தமல்லி தழையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையும் கஸ்தூரி மேத்தி 2 ஆட் பண்ணியாச்சு. இனி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம்.
சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பாலை வச்சே ஈஸியாக நீங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் ரிச் அதிகமான ஒரு டிஷ்ஷு. ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். see you.